என்ன கேட்டிருக்காரு, நீங்க பல இடத்துக்கு போயிருக்கீங்க, பெரும்பாலான கோரிக்கைகள் எதுவா இருக்குன்னு கேக்குறாங்க. பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகளே இல்லாம நிறைய இடங்கள் இருக்காங்க. குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, மருத்துவ வசதி, பள்ளிக்கூடங்கள்லாம் ஒன்றும் தரமான இதா இல்ல. அந்த மாதிரி அடிப்படை தேவைகளே ஒன்றும் பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது தான் கேட்குறாங்க. அதை தவிர விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காங்க. தொழில் வளர்ச்சி வேணும் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அனைத்து தரப்பட்ட சங்கங்களும் வந்து பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு தான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த இலவசங்கள் சொல்றதே தவறு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு விளிம்பு நிலை மக்களை அவர்களுக்கு தேவையானதை செய்வது அந்த அரசின் கடமை. அப்படிதான் எங்கள் தலைவரும் உண்மையாக கருதுகிறார். இதுக்கு முன்னாடி பல்வேறு கருத்து கேட்பு நடந்துச்சு பல கட்சிகள்ல. அது பிரதானமா ஈடுபட்டது இரண்டாம் தலைநகரமா ஆகணும். இங்க தொழில் வளங்கள் பல வளங்கள் இருக்கு. இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்துச்சாங்க. அந்த மாதிரி கோரிக்கையும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மதுரை போனப்பவும் அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு. இதை அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து தலைவர் அவர்களிடம் சமர்ப்பிப்போம். நல்ல முடிவு எடுக்கப்படும். நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஊழல்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். இது வரைக்கும் அவர் அரசு பதவியில இருந்ததே கிடையாது. எதை வச்சு ஊழல்னு சொல்றாரு? ஊழல் தடுப்பு சட்டம்னா அவருக்கு தெரியுமா? ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு. ரொம்ப பரிதாபமா இருக்கு. வரி ஏய்ப்பு நீங்க அப்படி பொதுவாக சொல்லக்கூடாது. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதை எடுத்து சட்டத்தில் விதியின்படி தான் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேல்முறையீடு செய்வதற்கும் அதற்கு அந்த நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கான முடிவு எடுக்கும். கடைகள் வந்து நிறைய அதனால ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனைகள், அது சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் ரைஸ் பண்ணாங்களா நிறைய பேர். அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய மது சம்பந்தப்பட்ட கொள்கைகள் நிறைய இடத்துல போயிட்டு வந்திருப்பீங்க. இது தாண்டம் உங்களுக்கு தெரியுதா? மதுக்கடைகள் சம்பந்தப்பட்டு இல்ல உங்களுடைய பாலிசி ஃப்ரேம் பண்ணலான்னு இருக்கீங்களா? அதுக்கு எந்த மாதிரி மது தொடர்பாக நிறைய பெண்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளும் சொல்லியிருக்காங்க. மது விலக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மது டாஸ்மாக் எண்ணிக்கைகளை குறைக்கும் சொல்லியிருக்காங்க. அதோட கால அவகாசத்தை குறைக்கும் பல்வேறு கோரிக்கைகள் அது சம்பந்தமா வந்திருக்கு. இதை பற்றி அனைத்தையும் நாங்கள் இந்த குழு சேர்ந்து பேசிக்கலா நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? மது ஒழிப்பு தடைகளை எடுக்கணும்ன்றதா இல்ல முறைப்படுத்தணும் அப்படின்னு இல்ல, இப்பதான் நாங்க குழுவெல்லாம் அமைச்சிருக்காங்கல்ல, நாங்க பேசி நீங்க இந்த ஃபைனல் முடிவை நீங்க கண்டிப்பா தலைவர் அவர்கள் அறிவிப்பார். அரசு ஊழியர்கள் இங்க மட்டும் இல்ல, நாங்க போன எல்லா இடத்துலயும் அரசு ஊழியர்கள் சங்கம், பல்வேறு அமைப்புகள் இருக்கிற அரசு ஊழியர்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க இந்த திமுக அரசு அறிவித்த எந்த திட்டமும் அவங்களுக்கு திருப்தியா இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பிரதான கோரிக்கையில் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊதியம் உயர்வு கேட்டிருக்காங்க. ஓய்வூதிய திட்டத்தை பத்தியும் கேட்டிருக்காங்க. 234 தொகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருமே அவங்க தொகுதியில தலைவர் போட்டியிட தான் விரும்புறாங்க. தலைவர் எந்த முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கூட்டணி நம்பி இந்த கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. அது ரொம்ப தெளிவா எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். கடைசியா நடந்த கூட்டத்தில் தலைவர் சொன்ன மாதிரி நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை, மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம், கூட்டணி குறித்து இறுதி முடிவு தலைவர் அவர்கள் அறிவிப்பார். நீங்க தலைவர் அவர்களின் தேர்தல் சுற்றுப்பயணத்தை பத்தி தோழர் கேட்டிருக்கிறார். இப்ப ஒரே இந்த வழிகாட்டு SOP கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நேற்றைய முன்தினம் திமுக ஒரு பெரிய இளைஞர் மாநாடு நடத்தினாங்க. திமுகவுக்கு மட்டும் எப்படி இந்த அனுமதி எளிதில் கிடைக்கிறது?
இந்த எஸ்ஓபியில் என்ன சொல்றாங்க, 50,000 மேல் கூட்டம் கூட வாய்ப்பு இருந்தால் அந்த பர்மிஷன் லெட்டர், அனுமதி கடிதம் 30 நாட்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப திமுகவுக்கு மட்டும் எப்படி இது கிடைக்குது? ஏன் அவங்க நினைச்சா ஒரு வாரத்துல ஒரு நாள்ல கிடைக்குது? அந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருக்காரு, வாரம் வாரம் நாங்க மாநாடு நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி? இது ஜனநாயகமா? ஒரு ஜனநாயக நாடா? அனைவருக்கும் ஒரு சம வாய்ப்பு இருக்கா? இது ஒண்ணுதான் காட்டுது, திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அவங்க எப்படியாச்சும் தமிழக வெற்றி கழகத்தை, அதன் தலைவரை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் இந்த வாரத்தில் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சில விஷயங்கள் வந்து ஊடகத்துல சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது. அது நடக்கும். கூட்டணி குறித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் இறுதி முடிவை எடுப்பார். திமுக அதிமுக எழுதுறான மக்கள் நல கூட்டணி அதை நிக்கிறதுக்கு அமைப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சமயமா காங்கிரஸ் இந்த புதிய தமிழகம் இப்பதான் கூட்டணி குறித்து அதே பதில் தான் இப்போ.